ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஏழை குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை கட்டணம் இல்லாம வழங்குவதில் என்ன சிக்கல்? இதுல கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்கிறது? எத்தனை மாணவர்கள் இதில் பயன் பெறுகிறார்கள்? 2024 மற்றும் 2025 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் எங்கு எப்படி வாங்குவது? எல்லா தனியார் பள்ளிகளிலும் சேர்க்க முடியுமா? அப்படியே சேர்த்தாலும் இந்த சதவீதத்துல கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றனவா? தனியார் பள்ளிகள் கண்காணிக்கப்படுகின்றனவா? பெற்றோர்களின் புகார் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல 2024 2025 கல்வி ஆண்டுக்கு இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கியிருக்குது. மே 20ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டுல இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெற்று வராங்க. இந்த நிலையில இந்த ஆண்டு எப்படி விண்ணப்பிப்பது? மாணவர்களுக்கு அட்மிஷன் கிடைப்பதுல இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 கீழ் பாத்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு என 25% இடங்களை ஒதுக்க வேண்டும். இந்த சட்டத்துல எல்கேஜி அப்படி இல்லைன்னா 1ஆம் வகுப்புல சேரும் குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரை கல்வி கட்டணம் செலுத்தாம படிக்கலாம். அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். பெற்றோர்கள் விண்ணப்பிக்கும் பள்ளியானது தாங்கள் வசிக்கும் இருப்பிடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இருக்க வேண்டும் என பல்வேறு விதிமுறைகள் இருக்குது. இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 8000 பள்ளிகள்ல சுமார் 1 லட்சம் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்தியா முழுவதும் அமல்ல இருக்கிற கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றனர். தமிழ்நாட்டுல கடந்த 2023 2024 கல்வியாண்டுல 25% இட ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர 1.85 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்ததாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான இயக்குனர் சைட்ல இருந்து தகவல்கள் வெளியாயிருக்குது. ஆனால் விண்ணப்பித்தவர்கள்ல 70,553 மாணவர்களுக்கு மட்டுமே இடம் கிடைச்சிருக்குது. இந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மட்டும் தமிழ்நாடு அரசு செலுத்தும். இதர புத்தகம், சீருடை உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் மாணவர்களே செலுத்தணும். ஆண்டுதோறும் கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னாடியே அறிவிக்கப்படும் விண்ணப்பங்கள் 2024 2025 கல்வி ஆண்டிற்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதன்படி தமிழ்நாட்டுல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள்ல 25% இட ஒதுக்கீட்டுல சேர விரும்பும் மாணவர்கள் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கு அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதையும் அரசு தனது இணையதளத்துல பட்டியலிட்டிருக்காங்க. புகைப்படம், பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா ரேஷன் அட்டை, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவுக்கான சான்றிதழ், இது எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின் கீழ் இணையம் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்திலேயோ விண்ணப்பிக்கலாம். ஆனால் சில சந்தேகங்களுக்காக தனியார் பள்ளிக்கு சென்று தகவல்களை கேட்டால் கூட சரியான தகவல்களை பள்ளி நிர்வாகம் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள் புகார் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சென்னை KK நகரை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படின்ற தினக்கூலி பணியாளர் ஒருவர் தன் மகளை அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகள்ல எல்கேஜியில சேர்ப்பதற்கு எப்போது விண்ணப்பங்கள் பெறப்படும் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக விசாரிக்க சென்ற போது கூட சரிவர பதிலளிக்கல. அவங்க, நான் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன், ஆனா என் குழந்தைய நன்றாக படிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் RDE சட்டத்தின் கீழ் எப்படி சேர்ப்பது அப்படின்றத விசாரிக்க போனா கூட சரியாக பதில் சொல்றதில்ல அப்படின்னே சொல்லியிருக்காரு. பள்ளி கல்வித்துறை உத்தரவின்படி தங்கள் பள்ளிகளில் எத்தனை இடங்கள் இந்த சட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்றது குறித்து
பள்ளியின் அறிவிப்பு பலகையிலும் பள்ளி நுழைவாயிலில் பிளக்ஸ் போர்டிலும் வெளியிடப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் அவ்வாறு செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க. அரசும் கூட சரியான விவரம் சொல்லாமல் இருப்பதே மக்களிடையே இது குறித்து விழிப்புணர்வு இல்லாததற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர் நெடுஞ்செழியன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதிலையும் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளும் தங்கள் பள்ளிகளில் எந்த விதமான விளம்பரங்களையும் அறிவிப்புகளையும் செய்யாதது இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பயன்பெற முடியாமல் போவதற்கான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, எல்லா தனியார் பள்ளிகளிலும் இந்த சட்டத்தின் கீழ் குழந்தைகளை சேர்க்க முடியாது. எந்தெந்த பள்ளிகளில் சேர்க்க முடியும் என்பதை அரசின் இணையதளத்துல போய் தான் பார்க்கணும். ஆனால் தாங்கள் வசிக்கும் இடத்துல இருக்கிற தனியார் பள்ளிகள் இந்த சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்படவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. முக்கியமா ஒரு மாணவர் இருக்கும் பகுதியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இடமளிக்கும் தனியார் பள்ளி இருந்தாலும் கூட அதற்கு இடையில ஒரு அரசு பள்ளி இருந்தால் அந்த மாணவருக்கு அந்த தனியார் பள்ளியில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. ஆனாலும் இது இந்தியாவின் இதர மாநிலங்கள்ல கடைபிடிக்கப்படுகிறதே தவிர தமிழ்நாட்டு அரசு கொள்கைகளின்படி இந்த விதி அமல்ல இல்ல. இதனால தனியார் பள்ளிகள் வளருமே தவிர அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர முன்வர மாட்டார்கள் என்று பல அமைப்புகளும் இந்த விதியை அமல்படுத்த கோரி போராடிட்டு வராங்க. கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படை நோக்கமே 6 முதல் 14 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே தவிர தனியார் பள்ளிகள்ல சேர்ந்து படிப்பது அல்ல என்று இந்த அமைப்புகள் வாதாடுறாங்க. மேலும் இந்த சட்டத்தின் கீழ் பள்ளிகள்ல சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை அரசு நிதியாக வழங்குவதற்கு தாமதப்படுத்துவதால தங்களையே கல்வி கட்டணத்தை செலுத்துமாறும் அரசு நிதியை விடுவித்த பின்னர் அதை திருப்பி தருவதாகவும் பள்ளிகள் கூறுவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க. பெற்றோர்களின் இத்தகைய புகார்கள் குறித்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் மார்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெற்றோர்கள் முழுக்க இதுல இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட இடங்களை ஏழை குழந்தைகளுக்கு ஒதுக்காமல் இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. பள்ளிகளில் 25% இடங்களை தாண்டி பெற்றோர்கள் விண்ணப்பித்தால் மாணவர்கள் குலுக்கல் முறையில தான் தேர்ந்தெடுக்கப்படுவர். அதுல சில குழந்தைகளுக்கு இடம் கிடைக்காமல் போகலாம். மற்றபடி தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இதுல இடம் கிடைக்கவோ அப்படி இல்லைன்னா பணம் வாங்கி கொண்டு இடம் கொடுக்கவோ முடியாது. மேலும் இதற்கான நிதியை அரசு காலம் தாழ்த்தாமல் தனியார் பள்ளிகளுக்கு விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2022-2023 ஆண்டுக்கான நிதியாக சுமார் ரூபாய் 380 கோடி விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் 2023-24 ஆண்டுக்கான நிதியை இன்னும் வழங்கல அப்படின்னே சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் பெயர் தெரிவிக்க விரும்பாத சென்னையை சேர்ந்த அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்காரு, சில பள்ளிகள் இந்த சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்படாது, அதற்கென சில வரம்புகள் இருக்கும். ஒரு பள்ளியில குலுக்கல் முறையில சேர்க்கை நடக்கிறது அப்படின்னாக்க கல்வித்துறை அதிகாரிகள் முன்னிலையில தான் குலுக்கல் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. எனவே LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு அவர்களுக்கென கல்வி கட்டணத்தை நிர்ணயித்து தான் இருக்கிறாங்க. இது தவிர மற்ற செலவுகள் அப்படின்னாக்க பெற்றோர்கள் தான் அதனை செலுத்த வேண்டும். அரசு நிதி கொடுக்கறதுக்கு முன்னாடி பெற்றோரே கட்டணத்தை செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தினால் அதனை பெற்றோர்கள் பள்ளி கல்வித்துறையில புகாரும் அளிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பள்ளிகளுக்கு கல்வி கட்டணத்தை சரியான நேரத்துல கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரனிடம் கேட்டதற்கு அதற்கு பதிலளித்த அவர், பெரும்பாலும் இந்த பள்ளிகளுக்கு அந்தந்த நிதியாண்டின் இறுதியில தான் பணம் கொடுக்கப்படும். ஆனா அதுக்குள்ள கல்வியாண்டு முடிந்து விடுகிறது. குறிப்பாக ஒரு குழந்தை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளியில சேர்ந்திருந்தா அதை உறுதிப்படுத்த ஆய்வுக்கு செல்ல வேண்டும். உறுதியான பிறகு பள்ளி கல்வித்துறையில இருந்து அடுத்தடுத்த துறைகளுக்கு சென்று ஒப்புதல் பெற்று பின் நிதித்துறைக்கு சென்று அங்கு ஒப்புதல் ஆகி அதற்கு பிறகு பணம் பள்ளிகளுக்கு செல்கிறது. இது ஒரு பெரிய செயல்பாடு என்றாலும் முறையாக வழங்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ்
தனியார் பள்ளிகள்ல 25% இட ஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்து அதற்கென செயல்முறைகள் மாற்றம் அடைந்து வந்திருக்குது. அதன்படி தற்போது எளிமையாக ஆன்லைன் வாயிலாக ஒருவர் இந்த இட ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க முடியும் என்ற வசதியை அரசு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த இட ஒதுக்கீட்டின் கீழ் நியாயமாக மாணவர்களுக்கு அட்மிஷன் வழங்கப்படுகிறதா, முழுமையாக இதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் பயன்படுத்தப்படுகின்றனவா அப்படின்றது கேள்விதான். ஒரு தனியார் பள்ளி முறையாக அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி அட்மிஷன் செயல்பாட்டை நடத்தலன்னா அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கவும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனருக்கு அதிகாரம் உண்டு. தமிழ்நாட்டில் எந்தெந்த தனியார் பள்ளிகளில் எத்தனை இடங்கள் காலியாக உள்ளன என்பது குறித்த விவரம் வெளிப்படையாக தெரியல. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான இணையதளத்துல குறிப்பிட்ட மாவட்டத்துல எந்தெந்த பள்ளிகள்ல சேரலாம் அப்படின்றது இருந்தாலும் அங்கே எத்தனை இடங்கள் நிரப்பப்படும் என்பது குறித்த தகவலும் இல்லை. ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை இடங்கள் நிரப்பப்படும் என்பது குறித்த விவரத்தை வெளிப்படையாக அறிவிப்பு பலகையில தெரியப்படுத்த வேண்டும் என்ற விதியை அவை சரிவர கடைபிடிப்பதில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதனால கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் குழந்தைகளை தனியார் பள்ளியில சேர்க்க விரும்பும் பெற்றோர்களுக்கு அது குறித்த முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்குது. அதனால கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்துவதில் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகள் இரு தரப்புக்கும் விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றால் இதுல முழுக்க அரசே ஈடுபட்டு செயல்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தை செயல்படுத்துவதில் சில பள்ளிகள் நியாயமாக நடக்கிறாங்க, சில பள்ளிகள் அப்படி இருக்கிறது இல்ல. அந்த பட்டியலுக்குள்ள தங்கள் பள்ளிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக சில வேலைகளை செய்கிறார்கள். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இவை அனைத்திற்கும் இடையே தனியார் பள்ளிகள் தான் சிறப்பானவை என்ற எண்ணம் பெற்றோர்களிடையே வேரூன்றி இருப்பதாக கூறும் கல்வியாளர்கள் அதனை அகற்ற அரசு பள்ளிகளில் தரமான கல்வி, தனியார் பள்ளிகளுக்கு இணையான வசதிகளை ஏற்படுத்தி தரம் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க.